கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலைத்திட்டத்தின் 8வது அமர்வு வடக்கு மாகாணத்தில் இன்று சனிக்கிழமை வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. குறித்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பிலான தெளிவூட்டல் கலந்துரையாடலானது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. இலங்கை கல்வி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண செயலாளரின் அலுவலகத்தில் நடைபெற்ற குறித்த கூட்டத்தில் கடற்தொழில் நேரியல் வள அமைச்சர் சந்திரசேகரன், கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுப்போவ, வடக்கின் பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், வடக்கின் ஆளுநர் வேதநாயகன், வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் டிரங்கசன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், கல்வி புலம்சார் அதிகாரிகள், புத்திஜீவிகள் என பலரது பிரசன்னத்துடன் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு முதல் நாட்டின் கல்வி முறைமையில், குறிப்பாக பாடசாலை கல்வி முறைமையில் மாற்றத்தை கொண்டுவரும் முகமாக கல்வி சமூகத்தின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் நடைபெறும் கலந்துரையாடல்களின் ஒரு அங்கமாகவே இந்த கலந்துரையாடலும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அடிப்படையில் இன்றைய தினம் மசூரி அவர்களே மற்றும் நாகலிங்கம் வேதநாயகம் சார் அவர்களே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் திருவாளர் இளங்குமரன் அவர்களே, எமது கல்வி அமைச்சின் கௌரவ செயலாளர் திருவாளர் திருமதி தனுஜா முருகேசன் அவர்களே, கல்வி அமைச்சின் செயலாளர் திருவாளர் பட்ரிக் நஞ்சன் சார் அவர்களே, ஆனால் ஏன்னு சொன்னால் மாண்புமிகு அமைச்சரினால் பிரதம மந்திரியினால் புதிய கல்வி சட்டமாக வடமாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா Chief Secretary of Northern Province, it is great privilege to me to welcome you all in the education and vocational education Dr. Harni Amarasuriya along awareness on the education reform program to our provincial council officials, regional heads, senior Sri Lanka education administrative service officials, accountants, ISAs and other authorities staff and province. In brief, education as well as the Sri Lanka because of reinforced curriculum of Sri Lanka school education at various levels now become as oriented education set up among the students at the schools and a group of students sports, recreational education, vocational study and other chores of community level development. Children's highest performance in education and make them with burdened mind too. Has prepared a reform initiative in the Sri Lankan education system to be launched in 2026 with new. Welcome you all. Thank you very much. சேலம் அந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கத்தை பற்றி கலந்துரையாடலுக்காக நமது கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்களை அழைக்கிறோம்.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.